அக்கா இப்போ கூத்தாண்டவர் கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? அப்படி வரதுனால உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு? என் பேர் மது. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நான் ஒரு 12 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். இந்த 12 வருஷத்தில் இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு நாங்கள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எங்களுக்கு தெரியல. எதனா எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருந்தால் திருநங்கைகளுக்கு நல்லாயிருக்கும். எப்படி இப்போ கேட்குறீங்க? இப்போ நீங்கள் தங்கும் விடுதி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? இப்போ உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு அந்த மாதிரி விடுதிலாம் இருக்குங்களா? எங்களுக்கு இந்த கூவாக்கத்தில் எங்களுக்கு தங்குற மாதிரி எந்த விடுதியும் கிடையாது. இந்த மாரி வெட்ட வெளியான காடுங்களில் தான் இப்போ நாங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தங்கணும் அப்படின்னா விழுப்புரத்துக்கு போகணும். விழுப்புரத்துலேயும் இப்போ நிறையா பேர் அங்கே வந்து தங்கிட்டதுனால எங்களுக்கான சில பேருக்கு இடம் கிடைக்கிறதில்ல. நாங்கள் இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அக்கா இப்போ அரசாங்கத்துக்கு இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? உங்களுக்கு இதே இடத்துல தங்கணும், கோவிலை பார்த்தோம் போனோன்னு இருக்க முடியாது இல்லையா? எங்களுக்கும் ஒரு பாத்ரூம் வசதி, டாய்லெட்லாம் இருந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வசதி தான் கேட்குறோம். எங்களுக்கு தங்கணும், எங்களுக்கு வீடு வேணும், வசதி வேணும், தண்ணி வேணும், அதெல்லாம் கூட நாங்கள் கேட்கல. எங்களுக்கு ஒரு டாய்லெட் வேணும். அதையாவது அரசாங்கம் மூலிமா, மாவட்ட ஆட்சியர் மூலிமா எங்களுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். இனிமேலாவது வரக்கூடிய அரசாங்கம், அதாவது 2026 இப்போ மே 4 ரிசல்ட் வரப்போகுது. எந்த அரசாங்கம் அமைஞ்சாலும் சரி, திருநங்கைகளுக்காக இந்த கூவாக்கத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை, ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்.